ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா MUGI கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 லிட்டர் பாலை தண்ணி விடாமல் நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் காய்ச்ச போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் இன்னொரு அடுப்பில் ஃபஸ்ட்டு புட்டிங்க்கு தேவையான கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த ஒரு கப்பால் 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு கேரமலைட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ண இது மாதிரி மெல்ட் ஆகும். கேரமல் இந்த மாதிரி கலர் வந்துடும். தேன் கலரில் வந்தவுடனே நம்ம எடுத்து கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்குது. கேரமல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக் டின்னில் எடுத்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இது ஊற்றின உடனே கட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் ஃபுல்லாக படுற அளவுக்கு கேரமலை சுற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓரமாக ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ரவை சேர்த்து பாலில் கிளறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். பால் நல்லா சுண்டை காஞ்சிச்சு. நான் சர்க்கரை எடுத்த அதே அளவுக்கே ரவையும் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு. இதை அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பால் கூடவே சேர்ந்து ரவையும் நல்லா வெந்துடும். ஹையில் வச்சு போடாதீங்க, உடனே அடி பிடிச்சிட போது. அதனால் சொல்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்துல அதில் பாதி அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது கூடவே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை பால் சர்க்கரை கலந்து இது ஒரு ஆற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். நான் அந்த ஒரு கப் ரவைக்கு 3 முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 முட்டையும் நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம், பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க ரவை பால் கூட போட்டு கலந்து வச்சுருந்தால அதையும் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. அது கூட இந்த முட்டை ஸ்மெல் தெரியாத அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை அது கூடவே கலந்து விட்டு நம்ம கேக் ரெடி பண்ணுற அளவுக்கு கிண்டி எடுத்துப்போம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கிண்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்க டின் எடுத்து இதை செட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கேக் செய்ய போகிற டின்னில் ஊற்றி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பதமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விழுகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி விட்டுட்டு, நான் இன்றைக்கி இட்லி குண்டால் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி குண்டால் அடியில் ஸ்டாண்டு போட்டுட்டு மேலே இந்த கேக் டீனை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு இட்லி குண்டால் மூடிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு. நான் சிம்மில் தான் வச்சு செஞ்சுருந்தேன். 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் 40 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இதான் பதம். இந்த பாருங்கள், கையில் தொட்டு பார்த்தாலும் ஒட்டாமல் வருது பாருங்கள். சைடில் ஓரமாக இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிட்டா நம்ம ரவா புட்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் செஞ்ச உடனே முகேஷுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்டு அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. சைடில் ஓரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது எடுத்தோடனே செம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம செட் பண்ண அந்த கேரமலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது.
இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாக பெத்துடும் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம செல்லக்குட்டி முகேஷ் சாப்பிட்றாரு, அதை பார்க்கலாம். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம தலைவர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவர் பாருங்க சூப்பராக இருக்குடாரு. நல்லா ஸ்வீட்டும் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.